10 வருஷம் வந்திருக்கீங்க. எடப்பாடியாரு 5 வருஷம் முதலமைச்சர், ஸ்டாலின் வந்து மேயர் 5 வருஷம் முதலமைச்சர், 5 வருஷம் துணை முதலமைச்சர், கொத்து கொண்டா போராட்டம் இல்ல பேசலாமா? இது நியாயமா? ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவங்கள நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல கொத்து கொண்டா போட்டாங்க இப்படி சொல்லலாமா? நான் ஸ்டாலினை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன், அரசியலிலே விமர்சனம் பண்ணிருக்கேன், எங்கள் தலைவர் எடப்பாடியாரை பேசுறதுக்கு பதிலடி கொடுத்திருக்கேன். ஆனால் அவமானமாக பேசவில்லை. கொத்து கொண்டா போட்டேன்னு சொல்றீங்களே, அதிமுக தூர்ந்து போன வச்சுக்கிறீங்களே, இவங்க அது தீய சக்தியா, நம்ம தூர்ந்து போன சக்தியா, இவங்க தூய சக்தியா? என்னடா எங்க பக்கடா இருக்கீங்க? மத யானைக்கு ஒப்பான திமுகவையே நாங்க ஆட்டி அடக்கினாலுங்க. உனக்கா பயன்படுறோம்? நீ எங்க பண்ணிடுவ? உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? நீங்க எது பண்ண முடியுமா? அண்ணாதிமுக தொடர் அன்னைக்கு ஆள முடியுமா? முடியவே முடியாது. அன்புக்கு கட்டுப்படுவான், அன்புக்கு அவர் அடிங்க, அரசியல யாரும் அடிக்க மாட்டோம். இன்னைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள்லாம் ஏதோ மிகப்பெரிய சக்தி நாடு ஆடுறது மாதிரி நினைச்சிட்டு அங்கெங்க கூட்டம் போட்டு பேசிட்டு, நீ கவுன்சில் சிவகாசி, நீ இருக்க கவுன்சில், நீ அந்த மாதிரி கவுன்சில் இல்லை வாங்கப்பா, நீங்க வந்து நில்லுங்க மாப்பிள்ள, நீ உங்களுக்கு உள்ளாட்சி தான் வச்சுக்க கொடுக்குறாங்க. அங்கங்க ஆளை பார்க்க ஓட்டு போவா, ஆளவே பார்க்காம ஓட்டு போட்டு ஒரே தேர்தல் சுதந்திரத்திலிருந்து இந்த தேர்தல் தான் ஆளவே பார்க்காம ஓட்டு என்ன விட்டாலிருந்து ஒன்று திருச்சி அடிக்கிறார் சின்னத்துல. அவங்க இப்ப அமைச்சர் வந்து ஐயோ பூசு மாதிரி அடைகிறார், ஐயோ பூசு மாதிரி போயிட்டு சின்னத்துல போய் முறுக்கு வைக்கிறாங்க கோயில் முன்னாடி. முறுக்கை எடுத்துக்கிட்டு எப்ப சுட்டுது? எப்படி சுட்டுது? எப்படி சுட்டுறீங்க? அது முறுக்கறே போராட்டம் போட எந்த கடையில் போறாங்க. ஒரு மந்திரி செய்யறாங்க, திருச்செந்தூர்ல போய் லண்டன் வைக்கிறான், லண்டன் எடுத்துட்டு லண்டன் என்ன வேலை? அவனை மிரட்டுறது. என்னப்பா நாட்டில் உங்களுக்கு சிவில் சக்கரவர்த்தி அறிவீங்களா? இந்த நாட்டில் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி முடியும். அவருக்கு கோபம் வரணும், வரும் வரும். அது வரைக்கும் மாற்றி முடியுமா? தேர்தல் வரணும். இப்ப ஐயா மோடி பிளான் பண்ணாரு ஒரே தேர்தல். நம்ம தான் ஓட்டு போட்டு ஆட்சி வச்சு 5 வருஷம். இப்ப இந்த ஆட்சிக்கு இப்பயே 2 வருஷம் குறையுது. 2 நாள் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே தேர்தல். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஆட்சியே நிறையில்லாமல் இருக்கும்போது கரூர்ல வந்து இப்படி டான்ஸ் ஆடமா? இது நியாயமா? இது நேர்மையா? ஒரு முதலமைச்சரா வரக்கூடியவர் வந்தவர் எப்படி தார்மீகமா பேசணும்? அதிமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, திமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சாத்வீக முறையில் பேசணும். இப்படியா ஓடு 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 என்னது? இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் உண்டா? பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சல் அவர்கள், பேருந்து அண்ணா அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அத்தனை பேரை முதலமைச்சர் பார்த்துக்கோங்க. இப்படி யாரையாவது வசப்பாடி இருக்காங்களா? கிண்டல் பண்ணியிருக்காங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.